ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 152வது தலைப்பு. சாஸ்திர கர்மாவும் சிந்தட்டிக் வஸ்துக்களும். தொடர்ச்சி. தீட்டு காலத்தில் எந்த விரதமும் இருந்து பலனில்லைதான் என்றாலும் அப்போதும் கூட ஏகாதசி வந்தால் உபவாசம் இருக்கத்தான் வேண்டும். ஒரு நாளில் துவாதசி எத்தனை நாழிகை இருக்கிறதோ அதில் 8ல் 1 பாகத்துக்கு ஹரிவாசரம் என்று பெயர். இதற்குள்ளேயே பாரணை முதல் நாள் இருந்த ஏகாதசி உபவாசத்தை முடித்து போஜனம் பண்ணுவது செய்துவிட வேண்டும். இதற்காக வழக்கமாக மாத்தியான்னிக காலத்திலேயே காலை 6 மணிக்கு சூரியோதயமானால் காலை 10:48 பகல் 1:12 வரை மாத்தியான்னிகமாகும். பண்ண வேண்டிய மாத்தியானிகம், வைஸ்வதேவம் முதலானவற்றை துவாதசி என்று மாத்திரம் முன்னாலேயே பண்ணிவிடலாம் என்று ரிலாக்ஸ் செய்திருக்கிறது. ஆனால் துவாதசி என்று திவசம் வந்தால் அதை அபரான்னம் என்பதாக பிற்பகல் 1:12 3:36 வரை மாத்தியான்னிகத்துக்கு அப்புறம் வருகிற காலத்தில்தான் பண்ண வேண்டும். அதன் பிறகே பாரணை. ரொம்பவும் ஸ்ரத்தையோடு செய்வதால் ஸ்ராத்தம் என்றே பெயருள்ள திவசத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. தீட்டுக்காலத்தில் கூட ஏகாதசி பட்டினி இருக்கணுமென்று சொன்னேனல்லவா? ஆனால் ஏகாதசி என்று திவசம் வந்தால் அன்று பித்ருசேஷமாக அன்னம், பலவித காய்கறிகளுடன் எள்ளுருண்டை, அதிரசம் முதலிய பக்ஷணங்களுடனும் சாப்பிடத்தான் வேண்டுமென்று வைத்திருக்கிறது. மாதுவர்கள் ஏகாதசிக்கு ரொம்பவும் உயர்வு தந்திருப்பதால் அன்றைக்கு திவசம் செய்வதில்லை. துவாதசி பாரணையில் ஆத்திக்கீரை, சுண்டைக்காய், புளிக்கு பதில் எலுமிச்சை, நெல்லிமுள்ளி அவசியம் போஜனம் செய்ய வேண்டும். ஒரு நாள் பட்டினிக்கு பின் உடம்பில் ஜீரண நீர்கள் நல்லபடி சுரப்பதற்கு இந்த ஆகாரமே உதவுகிறதென்று டயட்டீஷியன்ஸ் சொல்வதாகவும் இதில் போட்டிருக்கிறது. பிராமணர்கள் என்றுமே வெங்காயம், உள்ளிப்பூண்டு சாப்பிடக்கூடாது. மற்றவர்களும் விரத தினங்களில் சாப்பிடக்கூடாது. மந்திர ரட்சணையை முன்னிட்டே பிராமணருக்கு இங்கே கூடுதல் நியமம். பிரத்யக்ஷத்திலேயே வெங்காயத்தால் காம உணர்ச்சி ஜாஸ்தியாவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதாக போட்டிருக்கிறது. இதே மாதிரி சாஸ்திரத்தில் சிறப்பித்து கூறப்படும் தூதுவளையை சாப்பிடுபவர்களுக்கு இந்திரிய நிகிரகம் சற்று சுலபமாக ஏற்படுவதும் பிரத்யக்ஷத்தில் தெரிகிறது. நோய் வந்த காலத்தில் பூண்டு சேர்த்த மருந்து மற்றும் ஆச்சார விருத்தமான சரக்குகளை சாப்பிட சாஸ்திரமே தாட்சண்யத்தோடு அனுமதிக்கிறது. ஆனால் பிற்பாடு பஞ்சகவ்யாதி புண்ணியாகவாச்சனம் பிராயஷ்சித்தமாக செய்து கொள்ளச் சொல்கிறது. ரொம்பவும் ஜீவதயையோடு இங்கே ஒரு ஆச்சாரம். வாசலில் ஒருத்தன் பசி என்று நிற்கிறபோது அவனுக்கு போடாமல் உள்ளே சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சாதம் மாம்சத்துக்கு சமம். அப்போது குடிக்கிற தீர்த்தம் கள்ளுக்கு சமம். ருது காலத்தில் ஒரு ஸ்திரீ எப்படி இருக்க வேண்டும் என்பது முதலான மாதவிடாய் தீட்டுக்களை பற்றி நிறைய போட்டிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.